இடிக்கவும் இல்லை வண்டிக்கும் தலைவருடைய காருக்கும் இந்த பைக்குக்கும் ஒரு 3 அடி டிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ இதை வந்து செய்திகள் எப்படி பரப்புறாங்க பாருங்க. அங்கதான் சந்தேகம் வருது. அப்போ யதார்த்தமா இது நடந்திருந்தா இங்க இருந்து யாரு வீடியோ எடுப்பா? அது ஒரு சாதிய உளவியல் சார்ந்த ஒரு மனநிலை உள்ளவனுக்கு தான் அது தோணும். இப்போ நீங்க தான் சாதியை கட்டமைக்கிறீங்க. அவங்க அங்கதான் அதுதான் திட்டமிடுறாங்க. போராட்டத்திற்கு அவர் கலந்து கொண்ட அந்த விஷயத்திற்கும் இதுக்குமே மடைமாத்தணும்ல தமிழ், இதுக்குமே தொடர்பு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். பாரு திருமாவளவன் வரும்போதே வந்து நான் வந்து அவரை மறைச்சிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி கெத்து கௌரவம் காட்டுறதுக்காக. அறம் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நடப்பு நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஊடக பொறுப்பாளர் திரு சேர்மதுரை அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு திருமா அவர்கள் நீதிமன்றத்தின் முன்னால் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்துட்டு ஒரு காரில் கிளம்புறாரு. முதல்ல அவர் போன வாகனம் தான் அந்த இப்போ நமக்கு தெரியுது அவர் வந்து ஒரு வக்கீல்னு அவருடைய வாகனத்தில் மோதிட்டதாகவும், அப்படி இல்லை அப்படின்னு திரு தொல் திருமா அவர்கள் மறுத்தும் அவரும் பேசியிருக்கிறார். அங்கே என்ன நடந்தது? முதல்ல நீங்கள் உங்களோட அந்த ஊடக பொறுப்பில் இருக்கீங்க, அங்கே என்ன நடந்தது? தலைவர் திருமா வந்து அங்கே ஹைகோர்ட்டுக்கு போனது வந்து உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி கவாய் அவர்களுக்கு ஒரு அசம்பாவிதம் நடக்குது. அவரை வந்து ஒருத்தர் வந்து ராகேஷ் கிஷோருங்கிற ஒரு நபர் வந்து செருப்பை தூக்கி வீச முயற்சிக்கும் போது அந்த சம்பவத்தை கண்டிச்சு, அதாவது தலைமை நீதிபதி இந்தியாவோட உச்சமன்ற தலைமை நீதிபதிக்கே இப்படி ஒரு சம்பவம் நடக்கும். அதுவும் அவர் குறிப்பாக தலித்தாக இருக்கிறதுனால இப்படி ஒரு விஷயம் நடக்குது. அதை கண்டித்து அந்த விஷயத்தை கண்டித்து எங்கள் கட்சியோடைய சமத்துவ வழக்கறிஞர் அமைப்பு வந்து ஹைகோர்ட்டில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் போடுறாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டு கண்டன உரையாற்றிட்டு கிளம்புறம்போது ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தான் இருக்கும், அவ்வளோதான். கிளம்புறாரு. அந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும், பொதுமக்களே கூட அவருக்கு வந்து கையசைக்கிறாங்க. அந்த இதெல்லாம் காட்சிகள்லாம் இருக்குது. ஒரு நபர் வந்து அந்த வாகனத்தை பார்க்காமலே வந்து அவருக்கு கவனிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான காட்சி நமக்கு இருந்தால் ஓகே, ஏதோ ஒன்று நமக்கு அந்த விஷயம் தான் கிடைச்சி. ஆமாம் ஆமாம், அதுதான் அது திட்டமிட்டு பரப்பப்பட்டது. திட்டமிட்டு இப்போ நமக்கு அங்கேயே ஒரு சந்தேகம் வருது. நான் சொல்லிடுறேன். இப்போ அவர் வந்து ஒரு நபர் வந்து உள்ள வாராரு, வண்டியை வந்து பார்த்துட்டு தான் வராரு. தலைவருடைய வாகனத்தை பார்க்குறாரு, கொடி இருக்குது, தலைவருடைய வாகனம் பின்னாடி, தலைவருடைய பாதுகாப்பு வாகனம் வருது, போலீஸ்காரங்க எஸ்கார்டு போலீஸ் அவங்க வாகனம் வருது, சைரன் வருது, சைரன் சத்தம் கேட்குது. தெளிவாக பார்க்குறாரு. தெளிவாக பார்த்துட்டு இன்னார் வண்டி தான் தெரியுது. ஏன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக தலைவர் அங்கே தான் அந்த வாகனம் நிற்குது. அந்த இடத்துல தான் ஒரு பக்கத்தில் ஒரு 100 மீட்டர் தான், அவ்வளோதான் இருக்கும். அந்த இடத்துல தான் ஆர்ப்பாட்டம் நடக்குது. அப்படிப்பட்ட நபருக்கு இது தெரியாமல் இருக்காது. இவர் ஒரு வழக்கறிஞர். தமிழ்நாட்டில் வந்து ஒரு வழக்கறிஞராக இருக்கிறவருக்கு தலைவர் திருமாவை தெரியாதா? அது எப்படி தெரியாமல் இருக்கும்? அப்போ தெரிஞ்சு தான் அவர் தெளிவாக பார்க்குறாரு. வாகனத்தை பார்த்துட்டு அப்படி திரும்புகிறாரு. திரும்பி மெல்ல போகிறாரு. ஒரு வாகனம் வருது, சத்தம் ஹார்ன் அடிக்கிறாங்க. நேராக போகணும், ஸ்பீடாக போகணும். ஆனால் போகாமல் வண்டியை வேணும்னே நிறுத்துறாரு. நிறுத்திட்டு வம்பிழுக்கிறது தான். ஆனால் அந்த கேப் என்னென்னா அது ஒரு ஸ்பீடு பிரேக்கர். இப்போ ஸ்பீடு பிரேக்கரில் வண்டி ஏறி இறங்குது. இந்த காட்சி தானே தவிர அவர் இடிக்கவும் இல்லை வண்டிக்கும் அந்த வண்டிக்கும் தலைவருடைய காருக்கும் இந்த பைக்குக்கும் ஒரு 3 அடி டிஸ்டன்ஸ் இருக்குது. அவர் வண்டி நிப்பாட்டுற இடத்துக்கும் தலைவர் கார் நிற்கிற இடத்துக்கும் 3 அடி டிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ இதை வந்து செய்திகள் எப்படி பரப்புகிறாங்க பாருங்கள். அதை நம்ம முழுமையாக இப்போது அவர் விசிக தலைவர் திரு தொல் திருமா அவர்களுடைய மறுப்பறிக்கை பிறகு உங்கள் ஊடகத்திலேருந்து வெளியிடப்படுகிற காணொலியும் நாங்கள் பார்த்தோம். ஆனால் இங்கே கட்டமைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி ஒரு புறம் இருந்தாலும் கூட எதற்காக அவரை தாக்குறாங்க? இப்போ அது குறித்து இது வந்து ஒரு ரவுடி கட்சி பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி பிற தரப்புலேருந்து இப்போ வர்றதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் வராரு, ஒரு வம்புழுக்கிறாருன்ற மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்கனாலும் அதை நாமளும் அதை பார்க்குறதுனாலும் எதற்காக அவரை போய் ஒரு தாக்குதலுக்கு ஏற்படுத்தணும்? ரோட்டில் போகிறவனை சும்மா பிடிச்சி அடிக்கிறதுக்கு என்ன அவ்வளோ பேர் என்ன பைத்தியக்கார போயிலா? தலைவர் கூட வரவங்க எல்லோரும் என்ன அந்த மனநிலையில் வருவான்? தமிழ்நாட்டில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்க.
இல்ல 4 எம்எல்ஏ 2 எம்பி வச்சிருக்கிற ஒரு கட்சியோட தலைவர். உங்களை விடவே நாங்க வந்து திரு தொல் திருமா அவர்கள் வந்து முதிர்ச்சியாக பல இடங்கள்ல நடந்துகிட்ட உதாரணங்களே எங்களால் சொல்ல இல்ல பல இடங்கள்ல இல்லைங்க, அவர் எப்பவுமே அப்படிதான் நடந்துக்கிறாரு. எப்பயும் அவர் நடந்துக்கிறார், அதை நான் ஏத்துக்கிறேன். அவரை பற்றியான இப்போ கேள்வியே கிடையாது. தொண்டர்கள் ஏன் அந்த மாதிரி அவங்க இல்லை? அவர் எல்லாத்துக்கும் பயிற்றுவிக்கணும்னு சொல்றாரு, அவர் பயிற்றுவிக்கிறதா சொல்றாரு. ஏன் அவங்க உணர்ச்சி வசப்படணும்? உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சி வசங்கிறது ரோட்டில் போகிறவன் எவனோ வந்து தலைவரை நோக்கி கை நீட்டி வம்புக்கு இழுக்கிற மாதிரியான வார்த்தைகளை பேசும்போது பக்கத்தில் இருக்கிறவனோட மனநிலை எப்படி இருக்கும்? நீ கடந்து போன்னு சொல்லி தலைவருடைய பாதுகாவலர் போலீஸ்காரர் வந்து நீ போப்பா அப்படின்னு சொல்லி விலக்கி விடுறாரு. அப்போ அவங்களுக்குள்ள தள்ளுமுள்ளாகும்போது இதுக்கு நீங்கள் தலைவரெல்லாம் ப்ளேம் பண்ண முடியாது. இதை பற்றி கேள்வியே இல்லை. இப்போ இதுக்கு தலைவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. தலைவர் வந்து இதை கடந்து தான் போக சொல்கிறாரு. ஆனால் அங்கே அவன் விட்ட வார்த்தைகள் இருக்குல்ல, அங்கே பேசும்போது அவன் நடந்துக்கிட்ட அந்த ஆட்டிடியூடு, அந்த அது ஒரு சாதிய உளவியல் சார்ந்த ஒரு மனநிலை உள்ளவனுக்கு தான் அது தோணும். இப்போ நீங்கள் தான் சாதியை கட்டமைக்கிறீங்க. யாரு? அது வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து அவனுக்கு ஏதோ இரிட்டேஷன் ஆகிருக்கு, அவன் பேசுகிறான்னா இப்போ இந்த இடத்துல எதுக்கு ஜாலியாக வரீங்க? அதாவது திட்டமிட்டு இதை செய்யணும்னு சொல்லி தான் அவன் பண்ணுறான்றான், அதுக்காக தான் பண்ணுறான். இப்படி ஒரு அதாவது பாரு, நான் தலைவர் திருமாவே வந்து நான் வந்து வழி மறைச்சி நான் வம்புகளுக்கேன், என்ன செஞ்ச முடியும்? எதை வச்சு சொல்கிறீங்க? எதை வச்சு சொல்கிறேன்னா அவனுடைய குற்ற பின்னாடி இப்போ தெரிய வருது. அவன் யார், எங்கேருந்து வரான். இப்போ ஒரு சம்பவத்தை செய்திகள் வந்து தப்பாக கூட பதிவு பண்ணிட்டோம், இப்போ வதந்தியாக பரப்புகிறாங்க. அதை நம்பியே வந்து அண்ணாமலை மாதிரியான நபர்கள் வந்து இதை விமர்சனம். அவர் ஒரு தமிழ்நாடு முன்னாள் இன்னைக்கு அங்கதான் பிரச்சனையா இருக்கு. அவர் வந்து ஒரு வழக்கறிஞரை ஏன் தாக்குறீங்க? வழக்கறிஞரை தாக்குறது அந்த சம்பவம் வந்து அது வந்து தாக்க முயற்சித்தாங்க, அதுக்குள்ள போலீஸ்காரங்க கூட்டு போயிட்டாங்க, அது வேற கதை. தலைவரை வந்து ஒருத்தன் வம்படியா வந்து திமிரோட வந்து அணுகும்போது அங்கே இருக்கிற தலைவருக்கு பாதுகாப்பு நாங்கள் கொடுத்தா ஆகணும். அதுக்கு காவல்துறை தான் கொடுக்கும்னு நாங்கள் கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. தலைவரை நோக்கி ஒருத்தன் வம்பலுக்கு வாரான்னாக்கி கையை கட்டி வா வந்து அடி அப்படின்னா நாங்கள் எல்லாம் சும்மா பார்த்துட்டு அடிக்கலாம் வரலன்னா ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல. வண்டியில் இடிக்கலை, நீ இடித்தா கூட நீ வந்து இதை வந்து சொல்லலாம். வண்டியில் இடிபடவே இல்லை. அப்போ நீ திட்டமிட்டு தலைவரை பார்த்துட்டு தலைவருடைய வாகனம் தான் தெரிஞ்சு தானே நீ வார, தெரிஞ்சு வந்து நீ முன்னாடி வந்து திமுறோட வந்து நிப்பாட்டுறல்ல, அதுவே அந்த தைரியமே எங்கேருந்து வந்துச்சு? அந்த உளவியல் என்ன உளவியல்னு சொல்லுவீங்க? இது ரொம்ப இதுக்கு பின்னாடி இப்போ வந்து இவருக்காக அந்த நபருக்காக வக்காலத்து வாங்கிட்டு வர்ற நபர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், திட்டமிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீதும் இல்லை நடந்த சம்பவத்திற்கு வேணால் அவங்க ஆதரவாக இருக்கலாமே தவிர, நீங்கள் எப்படி இப்போ இந்த காணொலி எடுக்கப்பட்டது, இப்போ நீங்கள் உங்களுடைய எதேச்சும் உங்களுடைய வாகனத்தில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அவர் இருந்த அந்த காணொலியை எடுத்தது யார்? அங்கே தான் சந்தேகம் வருது. அப்போ யதார்த்தமாக இது நடந்திருந்தா யார் எடுப்பா? யதார்த்தமாக இதை வந்து நடத்துகிறாங்கன்னு வைங்களேன். இப்போ அவன் வந்து சும்மா எந்த திட்டமிடலும் இல்லை, யதார்த்தமாக வந்து உள்ளேருந்து தலைவருடைய வாகனத்தை கவனிக்காமலே உள்ளே வாரான் போகிறான்னா இங்கேருந்து யார் வீடியோ எடுப்பா? யார் எடுக்கிறா? இப்போ நமக்கு அந்த சந்தேகம் வருது இல்லை? முதல்ல நீங்கள் எல்லா செய்திகள்லையும் பார்த்தது அந்த வீடியோ தானே, அந்த வீடியோ காட்சி தானே. அந்த வீடியோ காட்சியை யார் எடுக்கிறா? இப்போ அங்கேருந்து தான் நமக்கு சந்தேகம் வருது, இவனுக்கு என்ன பின்னணி இருக்குது. இதுக்கு ரொம்ப சிம்பிள் சார். நீங்கள் என்ன குற்ற பின்னணி? நாங்கள் ரொம்ப சிம்பிள். அதாவது தமிழ்நாட்டில் வந்து சாதியவாத மதவாதிகளுக்கு வந்து தலைவர் திருமா வந்து ஒரு சிம்ம சொப்பனம் தான். அவர் வந்து தொடர்ந்து இந்த ஆரியத்துக்கு எதிராக, பார்ப்பனிய சிந்தனைக்கு எதிராக, சனாதன கோட்பாட்டுக்கு எதிராக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க அவருடைய பரப்புரை இருக்குது. இந்தியாவிலேயே வந்து ஆர்எஸ்எஸ்ஸால் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு நபராக இருக்கிறதுனால இவர் எந்த வகையிலையாவது தமிழ்நாட்டில் வந்து இதற்கான முயற்சிகள் இருக்கிறதா நீங்கள் பல நேரங்களில் மேடைகளில் திரு தொல் திருமா அவர்களே தெரிவித்திருக்காருன்னு வைங்களேன். இந்த ஒரு நீதிமன்ற வளாகத்தில் ஒரு வந்து ஒரு மூலியமாக அவர் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த ஏர்போர்ட் மூர்த்தி வழக்கிலையும் இப்படி தான் அந்த நபரோட சம்பவத்திலையும் இப்படி தான் கட்டமைச்சாங்க. விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த செயல்பாடுகளையும் இவங்க வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி வீரியமாக இயங்கக்கூடிய ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சனாதன கோட்பாட்டுக்கு எதிராக திமுக கூட்டணியில் இருந்தாலும் திமுக கூட்டணிக்குமே உள்ள பிரச்சனைகள் நமக்கு முரண்பாடு இருந்தாலும் அதையுமே வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள். சொல்கிறது இல்லையே எல்லா விஷயத்துக்கும் அது நீங்கள் தொடர்ந்து அதாவது சப்போர்ட் பண்ணுறாரு, ரொம்ப அதிகமாக சப்போர்ட் பண்ணுறாரு, விமர்சனங்களை விட அதிகமாக பேசுகிறாங்க. விமர்சனம் வேற, காழ்ப்புணர்ச்சி வேற. காழ்ப்புணர்ச்சியில் 1000 பேர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. எங்கள் மேலே நல்ல விமர்சனம், நீங்கள் பண்ணுறது தப்பு தான்,
அது எங்களுடைய வளர்ச்சியில் அக்கறையாக இருக்கும் பட்சத்தில் அந்த விமர்சனத்தை நாங்கள் எடுத்துப்போம், அது தப்பு கிடையாது. ஆனால் காழ்ப்புணர்ச்சியில் நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அதுக்கு நான் ஏன் செவி கொடுக்கணும்? அது எங்களுக்கு அவசியமே இல்லையா? இங்கே வைக்கிறவன் ஃபுல்லாக விமர்சனமாக வைக்காமல் அதை ஃபுல்லாக காழ்ப்புணர்ச்சியாக தான் கக்குறான், அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இப்போ இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம். தலைவருக்கு போன பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்தணும்ல. இப்போ தமிழ்நாடு அரசுக்கிட்ட நாங்கள் அந்த கோரிக்கை தான் வைக்கிறோம். தலைவருக்கு இன்னும் கூடுதலாக நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன்னா இது அந்த நபருக்கு வந்து திட்டமிடல் இல்லை அப்படின்னா அவர் சாமானியன் கடந்து போயிருப்பாப்புல. ஆனால் தலைவர் வண்டி தான் தெரிஞ்சு இறங்கி வந்து பண்ணும்போது அங்கே நம்ம ஒரு சந்தேகம் வராமல் இல்லை. ஏன்னா தொடர்ந்து இந்தியா முழுக்க தலித் தலைவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது, குறிப்பாக தமிழ்நாட்டில் அண்ணா ஆம்ஸ்டாங்கோட படுகொலை, இந்த மாதிரி தலித் தலைவர்கள் மேலே வந்து குறி வைக்கிறாங்கல்ல. தமிழ்நாட்டில் இப்போ இல்லை, இது இவங்களுடைய திட்டம்லாம் இப்போ புதுசாக ஒன்றும் நாங்கள் சொல்லலை, தொடர்ந்து இதை பண்ணுறாங்க, கட்டமைக்க விரும்புகிறாங்க. அதை வந்து அவங்க கையில் அவங்களுக்கான ஊடகங்களை விலை கொடுத்து வாங்கி அதுக்கு வதந்தி எப்போவுமே சீக்கிரம் போகும் தோழர், ரொம்ப சீக்கிரம் பரவும். உண்மை எப்போவுமே லேட்டாக தான் வரும். அப்படி தான் இது. அங்கே கூடியது வழக்கறிஞர்களுக்கு அமைத்த ஒரு அணி சார்பாக தான் பேசுவதற்கு திரு தொல் திருமாவர்கள் வருகிறார். அந்த இடத்துல வரக்கூடியவர் ஒரு வழக்கறிஞர். நீங்கள் சொல்கிறது மாதிரி அவர் திட்டமிட்டு, அவர் வழக்கறிஞர்லாம் கிடையாதுங்க. வழக்கறிஞராகவே வந்து வழக்கறிஞருக்கு படிச்சிருக்காரு, ப்ராக்டிஸில் இருந்தாரா இல்லையாங்கிறது. ஆனால் 2023 வந்து அவர் வந்து சஸ்பென்ஸில் இருக்கிற ஒரு நபராக தான் அதுக்குண்டான சான்றுலாம் இப்போ வெளியில் வருது. சரி, அப்படி இப்போ வந்து அவருக்கு ஏதேனும் பின்னணிகள் இருந்தாலும் கூட அவர் வந்து எளிமையாக வரும் பொழுது, அவர் எளிமையாக எங்கே வந்தார், திட்டமிட்டு வந்தாருன்னு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளாக அவர் வராரு, அந்த இடத்துல அவர் வந்து ஒரு டென்ஷன் ஆயிடுறாருன்னு வச்சுக்கங்களேன். நான் கேட்கறது, உங்களை மாதிரி இருக்கிறவங்க மிகுந்த பொறுப்புணர்வோ பல விஷயங்களை வெளிப்படுத்துறவங்க, நீங்கள் ஏன் அவரை போய் தாக்குதலுக்கு முற்படுத்தணும்? அவரை நீங்கள் வந்து இறங்கி 4 பேர் சேர்ந்து இழுத்துட்டு போக முடியாது, ஒரே ஒரு நபர் தானே. அந்த ஒரு நபர் தான் அவங்க அந்த இடத்துல அவர் நடந்துக்கிட்ட விதம் இருக்குல்ல, அது சாமானிய ஒரு சாதாரண தொண்டனுக்கு என்ன உணர்வை கொடுக்கும்? வன்முறையை நம்ம ஆதரிக்கலை, அந்த இடத்துல தலைவர் வந்து அதை கடந்து தான் போங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் மனுஷன் தானே, உணர்வு அவங்க வந்து விளையாடுறதே இங்கே. நான் அதை தான் சொல்ல வரேன், எங்களுடைய உணர்வுகளில் விளையாடுறாங்க. நீங்கள் தலைவரை கொச்சைப்படுத்தும் போதும், தலைவரை வந்து அவமானப்படுத்தும் போதும் ஒரு சாதாரண தொண்டன் அவன் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானா? அவங்க அதுதான் திட்டமிடுறாங்க. போராட்டத்திற்கு அவர் கலந்து கொண்ட அந்த விஷயத்திற்கும் இதுக்குமே மடைமாத்தணும்ல, தமிழ் இதுக்குமே தொடர்பு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இப்போ என்னுடைய தனிப்பட்ட சந்தேகமே அது எழுது. ஏன்னா ஒரு உச்சநீதிமன்ற தமிழ்நாட்டில் வேறு எந்த இயக்கமும் இதை பற்றி பேசலை. தமிழ்நாட்டில் அந்த கவாய் அவர்களுக்கு நடந்த அந்த அநீதியை வந்து திமுக கண்டனம் தெரிவிச்சிச்சு. அதை தாண்டி இடதுசாரிகள் அவங்க பேசுனாங்க. இப்போ மற்ற கட்சிகள்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து அது பெருசாக அந்த சம்பவத்துக்காக வந்து யாரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அந்த மாதிரி முழக்கங்கள் போடுறதில்ல. இப்போ விடுதலை சிறுத்தைகள் வந்து அதை வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான ஒரு தாக்குதல் தான் இது. அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான ஒரு தாக்குதல் நடக்கும்போது அங்கே தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து தலைவர் திருமா வந்து அந்த முன்னேற்பாடுகள் பண்ணுறாரு. அதற்கு எதிரான ஆயுதமாக, இவங்களுடைய சூழ்ச்சிக்கு எதிரான ஒரு போர்க்குரலாக நீதியரசர் திரு கவாய் அவர்களே இதுக்காக நான் வந்து எந்த வகையிலையும் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு தான் அவர் கடந்து போகிறார். அதை பிரதமர் அவர்களும் பாராட்டியிருக்கிறார். அப்போது இந்த நிகழ்ச்சியில் இவங்க முன்னெடுப்பு தலைவர்கள் மாதிரியே வந்து தொண்டர்களும் இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. இல்லை, அங்கேயுமே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பிரதமர் கூட இது பாராட்டிட்டு இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்தங்கள்லாம் செஞ்சுருக்கிறார். அப்போ இதுக்கு நீங்கள் எந்த சக்தியை எதிர்த்து ஒரு தனிநபர் அங்கே ஒருத்தர் செய்கிறாரு, அது எதுக்கு பின்னால் எந்த ஒரு சக்தி இங்கே இருந்திருக்க முடியும்னு நாங்கள் கேட்குறோம். இல்லை, பின்னாடி இருக்கிற சக்தியை தான் நாங்கள் இனி வந்து எக்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அதுதான் காவல்துறையை வந்து அவரை முறையாக கைது பண்ணி ஒரு புலனாய்வுக்குள்ளே அவரை வந்து உட்படுத்தணும். நீங்கள் அந்த உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்தால் தெரிஞ்சிடும். பார் கவுன்சிலுக்கு ஆப்போசிட்டில் தான் அது நடக்குது. அங்குள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்தாலே தெரிஞ்சிடும். ஒரு நடக்காத சம்பவத்தை நடந்ததாக சொல்லி அதன் மூலமாக ஒரு பிரச்சனையை உருவாக்குறது இருக்குல்ல, அதை தான் நம்ம இப்போ கேள்விக்குள்ளாக்குறோம். இடிக்கலை, கார் இவர் பைக்கும் வண்டி மேலே மோதலை, தலைவருடைய காரும் இவர் பைக் மேலே இடிக்கலை. ஆனால் இடித்ததா சொல்லி ஒரு செய்தி, அதன் மூலமாக ஒரு பிரச்சனையை பெருசாக்குறது இருக்குல்ல, அந்த வேலையை செய்யக்கூடிய ஊடகங்கள் யார் யார் கையில் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம கொஸ்டினாக இருக்குது. இந்த செய்திகள் வந்தது மூலமாக உடனே வந்து யார் யார் ரியாக்ட் பண்ணுறா,
யார் யார் ரியாக்ட் பண்ணுறா அதை வச்சு தான் நம்ம வந்து அடுத்த கட்டமாக முதல்ல வர செய்தி அவர் இடிச்சிருந்தாக்கும் தாக்குதல் ஏற்படும்னா அப்போ யாரும் அப்படித்தான் யாரும் அந்த காட்சியை பார்த்துட்டு விசிகக்காரங்க அடிக்கல வைக்கலலாம் சொல்லலை. அது நடந்திருக்கக்கூடாதுன்னா நடந்திருக்கக்கூடாது. இவன் வந்து ஒழுங்காக அப்ரோச் பண்ணியிருந்தா அது முடிஞ்சிருக்கும். சார் தெரியாமல் பட்டுட்டு இல்லை நான் தெரியாமல் வந்துட்டேன், உள்ள தலைவரையே கூட கவனிக்காமல் கூட இருந்திருக்கலாம், தலைவர் இல்லைன்னு கூட நினச்சிருக்கலாம், வண்டிக்காரங்க ஏதோ ஒன்று. ஆனால் நாங்கள் நினைக்கிறது என்னென்னா, இந்த நபர் திட்டமிட்டு வந்தது தான் நாங்கள் சொல்கிறோம். திட்டமிடாமல் அது யதார்த்தமாக நடக்கலை. இதன் பின்னாடி அவருக்கு ஒரு அதாவது அது சாதாரணமாக கூட இருந்திருக்கலாம். அதாவது இன்றைக்கி இருக்கிற அந்த மோகம் இருக்குல்ல, ஜாதிய உளவியலாக வந்து தலைவர்களை வந்து விமர்சனம் பண்ணுறது. பாரு திருமாவளவன் வரும்போதே வந்து நான் வந்து அவரை மறைச்சிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி கெத்து கௌரவம் காட்டுறதுக்காக அப்படி கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். அதை எப்படி நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியும்? அங்கே இருக்கிறவங்க வந்து தொண்டர்கள் வந்து அதை எப்படி வேடிக்கை பார்ப்பாங்க? கையை நீட்டி பேசின வரைக்கும் ஓகே, கையில் கத்தியோ அருவாளோ இருந்தால் அதை நீங்கள் கடந்து சாதாரணமாக பெரிய கற்பனை நீங்கள் வேண்டியது கற்பனை இல்லைங்க, அவருக்கு செக்யூரிட்டி இருக்காங்க, கற்பனை இல்லை. அதாவது பாதுகாப்புங்கிறது உறுதிப்படுத்தணும்ல. இப்போ இந்த சம்பவத்தை பின்ன நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க? தலைவரோட வாகனம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒருத்தன் வாரான் வேணும்னே வந்து வம்புழுக்கிறான்னா அதை நீங்கள் கடந்துட்டு போகிறதுக்கு தலைவர்களால் முடியும், தொண்டர்களால் அப்படி எப்படி இருக்க முடியும்? இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க நேற்று தலைவர் நீங்கள் சொல்கிறீங்களா, தலைவர் நினச்சிருந்தா தலைவர் வந்து எப்பா இதை சும்மா விடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். ஆனால் அவர் நினச்சிருந்தா. அடுத்து கேட்க வந்தது, இப்போ அவர் பொதுவெளியில் பேசின காணொலியை நம்ம எல்லாரும் பார்த்தோம். கடந்த காலங்களில் போலவே அவர் ஒரு நிதானமாக பொறுப்பாக அவர் இதற்கான விளக்கங்களை அவர் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு அதாவது ஊடகத்திற்கும் மற்றபடி அங்கே இருக்கிற உங்கள் தொண்டர்களுக்கும் அவர் கொடுத்துருக்க அறிவுறுத்தம் என்ன? அறிவுறுத்தல் என்ன? நீங்கள் உண்மை என்னவோ அதை சொல்லுங்கள், அவ்வளோதான். நாங்கள் இப்போ ஊடகங்களுக்கு வைக்கிற கோரிக்கையும் அதுதான். உண்மையாகவே அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விவாதம் பண்ணுங்கள், பேசுங்க. அது இல்லாமல் இல்லாத ஒன்றை கட்டமைச்சு அங்கே நடக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் நடந்ததாக சொல்லி அதன் மூலமாக ஒரு அரசியல் நீங்கள் இப்போ கார் இடிச்சிச்சா இடிக்கலையாங்கிறது அங்கே இப்போ நம்ம கேட்க ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டினாக இருக்கணும். அதுவே நடக்கலை, அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் உள்ள செய்திகள்லாம் நீங்கள் அப்புறம் எப்படி மாறும்? அப்படி பொய்யான செய்தி மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு சந்தேகமாக இருக்குது. தொடர்ந்து இந்த அச்சுறுத்தல் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு நடக்குன்னா ஏன் நடக்கு? விடுதலை சிறுத்தைகள் மீதும் தலைவர் திருமா மீதும் இந்த அம்பை பாய்ச்சுறாங்கல்ல, இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் வந்து தான் நாங்கள் பேச வேண்டியிருக்கு. அந்த அரசியல் தான் நாங்கள் ஆர்எஸ்எஸ்க்கு இப்படி ஒரு அஜெண்டா இருக்குது, பிஜேபிக்கு இப்படி ஒரு அஜெண்டா இருக்குது. தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனையை உருவாக்கணும், அதன் மூலமாக அங்கே ஒரு கலவரத்தை திட்டமிட்டு அதன் மூலமாக அங்கே ஒரு கன்சால்டேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஓட்டு வங்கியை. இப்போ திமுகவை வீழ்த்தணும்னா திமுக கூட்டணியில் இருக்கிற ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற விசிக மாதிரியான கட்சி, அந்த விசிக மாதிரியான கட்சியை வந்து நீங்கள் தொட்டால் இந்த தொண்டர்கள் வந்து ஒரு மாதிரி ஃபயராக இருக்கிற டீம் தான் எப்போவும். ஏன்னா 24/7 வந்து ஆக்டிவாக அரசியல் பண்ணக்கூடிய நபர்கள் தான் விசிகவில் இருக்கிறவங்க. அப்போ அவங்கள நீங்கள் தொட்டிங்கன்னா அதன் மூலமாக அவங்களோட உணர்ச்சிகளை சீன்றது தான் இது. எங்களுடைய உணர்வுகளில் விளையாண்டு அதன் மூலமாக அங்கே ஒரு அரசியல் லாபத்தை அடையணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய வேலை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வேலையை தான் நம்ம என்ன உண்மையோ அதை மட்டும் பேசினா போதும், அறம் சார்ந்து பேசுவோம், அவ்வளோதான். உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி. நன்றி. நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழ். நன்றி, வணக்கம்.